வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.42. செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k such that quadratic equation k plus 9x square plus k plus 1 x plus 1 equal to 0 has no real root. ஓகேவாம்மா? அப்புறம் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு k plus 9x square plus k plus 1x plus 1 equal to 0 இன் மூலங்கள் மெய் இல்லை எனில் கேயின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கான். ஓகேவாம்மா? இப்போ ப்ராப்ளத்தை எழுதுங்க. கே ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் 1x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? இதில் என்ன சொல்லியிருக்கேன், மூலங்கள் மெய் இல்லை. அப்போ என்னது, டெல்டா இஸ் லெஸ் தென் 0. அதுதான் முக்கியமான கண்டிஷன். எப்படி, மூலங்கள் மெய் இல்லை. ஓகேவாம்மா? மூலங்கள் மெய் இல்லை அப்படின்னா என்னது, டெல்டா என்னது, லெஸ் தென் 0. சரி, டெல்டாங்கிறது என்னது, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ சொல்லுங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0. ஓகேவாம்மா? இப்போ இதிலேருந்து ஏபிசி வேல்யூஸ் நாம் கண்டுபிடிக்கணும். ஏபிசி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோமா? என்னெல்லாம், கே ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் 1x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா? நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிப்போமா? ஏ என்னது, கே ப்ளஸ் 9, b என்னது, k ப்ளஸ் 1, b என்னது, k ப்ளஸ் 1, c ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம b ஸ்கொயர் இப்போ எழுதுவோமா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0. b ஸ்கொயர் என்னதுமா, k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏனாங்கிறது k ப்ளஸ் 9, cனா என்னது 1. ஓகேம்மா? எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தட் இஸ் லெஸ் தென் 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 4k 36 விச் இஸ் லெஸ் தென் 0. ஓகேம்மா? இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 4k மைனஸ் 36 தட் இஸ் லெஸ் தென். ஸோ கே ஸ்கொயர். இப்போ இந்த இதில் பாருங்கள், 4k தட் இஸ் மைனஸ் 2k. ஓகேம்மா? இங்கே மைனஸ் 36, இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 35 தட் இஸ் லெஸ் தென் 0. இப்போ பாருங்கள், இது 35ங்கிறது ஒரு நம்பர். இது என்னது, 35ங்கிறது மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேம்மா? இந்த மைனஸ் 2ங்கிறது என்னது, மூலங்களின் கூடுதல். ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, கே ஸ்கொயர். பார்த்திங்களா, நான் சொல்லி இதுலேயே நம்ம கண்டுபிடிப்போம்மா. பாருங்கள், 35 ரெண்டு நம்பரையும் பெருக்குனா 35 வரணும். 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா 35. அதே ரெண்டு நம்பரையும் கூட்டுனா மைனஸ் 2 வரணும். இங்கே பாருங்கள், மைனஸ் 35 மைனஸ் 2 என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு நம்பரையும் பெருக்குனா மைனஸ் 35. அப்போ இங்கே பாருங்க, ஒரு மைனஸ் போடுங்க, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் ப்ளஸ் தட் இஸ் மைனஸ் 7 தட் இஸ் 35. ஓகே, இங்கே -7 ப்ளஸ் 5. ஸோ தட் இஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், கே ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கம்மா, இந்த மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 2k மைனஸ் 35க்கு இந்த ரெண்டு நம்பர் தான் எழுதணும். ஓகே, என்ன சொன்னால், கே மைனஸ் என்ன எழுதணும், கே மைனஸ் 7 கே ப்ளஸ் 5 தட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ என்ன செய்யணும், கே மைனஸ் 7 தட் இஸ் லெஸ் தென் 0, கே ப்ளஸ் 5 தட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ தட் இஸ் கே இஸ் லெஸ் தென், இங்கே அந்த சைடு வச்சுக்கோங்க, தட் இஸ் 7, கே இங்கே ப்ளஸ் 5ங்கிறது இங்கே தட் இஸ் -5. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே வேல்யூஸ் என்னது, -5 லெஸ் தென் கே லெஸ் தென் 7. இதுதான் ஆன்சர். கே என்னது, -5லேருந்து 7 வரைக்கும்
வேரி ஆகுது. அப்போ என்னெல்லாம் வரலாம்? கேயோட வேல்யூ வந்து -4லேருந்து .6 வர வரும், வேல்யூஸ் வந்து வரும். ஓகேவாம்மா? இப்போ இதோட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் முடியுது. எது? k is -5 லெஸ் தென் k லெஸ் தென் 7. ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தை ஒரு நோட்டை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். இது வந்து எஜுகேஷ்னல் வீடியோ. இந்த மேக்ஸ் அம்மா வந்து என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நோட் எடுத்து எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவாம்மா? இது வந்து பாருங்கள், மூலங்கள் மெய்யிலே அப்படின்னா டெல்டா இஸ் லெஸ் தென் 0. டெல்டாங்கிறது என்னது? b² - 4ac. ஓகேவாம்மா? அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்களாம்மா, இதில் வந்து நம்ம என்ன ஏபிசி வேல்யூஸ்லாம் என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி b² - 4ac சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க. கேயோட வேல்யூ என்னது? தட் இஸ் கே வந்து -5 லெஸ் தென் k லெஸ் தென் 7 வரை வேரி ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே வீடியோ வந்து என்ன செஞ்சுருவேன், அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவாம்மா? உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட லைவ் டியூஷன் நைட்டு 7 to 9 வந்து லைவாகவும் டியூஷனும் எடுக்க வரேன். ஓகேம்மா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.